சில இடங்களில் களையப்படாத மௌனம் பயனற்றது. சில இடங்களில் கடைபிடிக்கப்படாத மௌனம் அர்த்தமற்றது. எங்கெல்லாம் நம் மௌனம் மற்றவர்களை காயப்படுத்தும் என்பதையும் எங்கெல்லாம் நம் மௌனம் நம்மையே காயப்படுத்தும் என்பதையும் தெரிந்து கையாளுங்கள். வாழ்க்கையில் கொஞ்சமாவது மகிழ்ச்சி வேண்டுமென்றால் பணத்தை மட்டுமல்ல, சில நல்ல உறவுகளையும் சேர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் சேர்த்து வைக்கும் பணத்தால் எல்லா சந்தோஷங்களையும் வாங்கிவிட முடியாது. சில உறவுகள் தரும் சந்தோஷத்திற்கு எவ்வளவு பணத்தை கொட்டி கொடுத்தாலும் ஈடு செய்யவும் முடியாது. வேலை செய்தால் கிடைப்பது உன் உழைப்பிற்கான ஊதியம். பாவம் செய்தால் கிடைப்பது உன் பாவத்திற்கான சம்பளம். நீ பெறுகின்ற ஊதியம் வாழ்வில் உன்னை உயர்வடைய வைக்கும். நீ பெறுகின்ற சம்பளம் உனக்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் சங்கடத்தையே ஏற்படுத்தும். மகிழ்ச்சி என்ற உணர்வு மட்டும் நமக்கு இல்லாமல் போனால் வாழ்க்கை நமக்கு சுமக்க முடியாத மிகப்பெரிய சுமையாக மாறிவிடும். வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை மட்டும் எது ஒன்றும் பாதிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். மரணிக்கும் வரை மனம் என்னும் கிணற்றில் ஆசை என்னும் ஊற்று வற்றுவதே இல்லை. சில மனிதர்களுக்கு மட்டும் மனதில் தோன்றும் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்ற முயற்சி செய்யாதீர்கள். உங்கள் வாழ்வில் அது தேவையில்லாத சங்கடங்களைத்தான் கொண்டு வரும். உண்மையான அன்பு இருக்கும் இதயம் மழலையின் உள்ளம் போல தூய்மையாக இருக்கும். உண்மையான அன்பிற்கு சந்தேகப்படத் தெரியாது. உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் சந்தேகம் வந்துவிட்டால் அங்கு அன்பு காணாமல் போய்விடும். ஏனென்றால் அன்பு எப்போதும் தூய்மையானது. குறைகள் பெரிதுபடுத்தப்படவில்லை என்றால் அன்பு இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். சிறிய குறையும் பெரியதாக பார்க்கப்படுகிறது என்றால் உறவுக்குள் அன்பு தேய்ந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். கர்மா என்பது யாதெனில் செய்த தானம், கொடுத்த மரியாதை, செய்த துரோகம் இவை அனைத்தும் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மை தேடி வந்து நாம் என்ன செய்தோமோ அதைவிட சிறப்பாக நம்மை செய்துவிட்டு போவதற்கு பெயர்தான் கர்மா. நம்மோடு பயணித்துவிட்டு சாமர்த்தியமாக நம்மை விட்டு போனவர்களை தேடாதீர்கள். அவர்களுக்கான தேவை நம்மிடம் முடிந்து போயிருக்கும். மீண்டும் அவர்களோடு சேர்ந்து இருந்து வலிகளை அனுபவிப்பதை விட விலகியிருப்பதே எல்லோருக்கும் நல்லது. உள்ளத்தால் ஒருவர் உன்னுடைய உண்மையான அன்பை உணராத வரை நீ அவர்களுக்காக உயிரையே கொடுக்க முன்வந்தாலும் ஒரு பயனும் இல்லை. பல நேரங்களில் அவரவர் தங்கள் தேவைக்கு ஏற்றாற்போல் நம்மை பயன்படுத்திக் கொள்வதைத்தான் நாம் பாசம் என்று தவறாக புரிந்து கொள்கிறோம். ஒருவர் உங்களை பற்றி நினைப்பதையெல்லாம் வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டும் என்றால் நீங்கள் அவரின் எதிரியாகத்தான் இருக்க வேண்டும். வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். எலும்பே இல்லாத நாக்கில் எத்தனையோ இதயங்கள் நொறுக்கப்பட்டு கிடக்கின்றன என்பதை மறந்துவிடாதீர்கள். உயரமாக வளர்ந்து விட்டோம் என்று ஒருபோதும் கர்வம் கொள்ளாதீர்கள். லேசான நிலநடுக்கமோ சூறைக்காற்றோ போதும் ஒரு நொடியில் உங்களை மண்ணில் சாய்த்துவிட. கோபத்தின் உச்சியில் அடுத்தவர்கள் உங்களை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்று கூர்ந்து கவனியுங்கள். அதை சொல்லத்தான் அவர்கள் இத்தனை காலம் தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீ ஒருவனை ஏமாற்றி விட்டதால் அவனை முட்டாள் என்று நினைத்து விடாதே. நீ ஏமாற்றியது அவனை அல்ல, அவன் உன்மேல் வைத்த நம்பிக்கையை என்பதை உணர்ந்து கொள். நீங்கள் இழந்தது ஒரு பொருள் என்றால் அதை தொலைத்த இடத்தில் தேடுங்கள். நீங்கள் இழந்தது நிம்மதி என்றால் அதை தொலைத்த இடத்தில் தேடாதீர்கள். நீங்கள் எவ்வளவு தேடினாலும் எங்கு தேடினாலும் அது கிடைக்கவே கிடைக்காது. தேவையில்லாததை தேவையாக நினைப்பதால்தான் சில சமயங்களில் தேவையானது கூட தேவையில்லாததாக மாறிவிடுகிறது. பொருட்கள் மட்டுமல்ல, சில மனிதர்களும் தான். வாழ்க்கையில் சில உறவுகள் நம்மை பாதியில் விட்டு சென்றாலும் நமக்கு எப்போதும் ஆதரவாக நம்முடனே இருக்கும் ஒரே உறவு தனிமைதான். அடுத்தவர்களை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே. பிறகு உன் முன்னேற்றத்தை தடுக்கவும் பல பேர் காத்திருக்கின்றனர் என்பதை மறந்து விடாதே. உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக இருங்கள். எதிரி பறித்த குழியில் இருந்து தப்பியவர்கள் ஏராளம். ஆனால் உடன் இருந்தவர்களே பறித்த குழியில் இருந்து தப்பியவர்கள் இதுவரை எவரும் இல்லை. நாம் கோபப்பட்டு விட்டோம் என்பதை மட்டும் பல கோணங்களில் ஆராய்ச்சி செய்யும் உறவுகள் நாம் எதற்காக கோபப்பட்டோம் என்பதை மட்டும் சிறிதளவும் கூட சிந்திப்பதே இல்லை. நீங்கள் ஒருவரிடம் நல்லிணக்கமாகவும் அன்பாகவும் இருந்தால் அது உங்களுக்கே பல வழிகளில் திரும்பவும் வந்து சேரும். ஆனால் அது திரும்ப வருகிறதோ இல்லையோ என்று அதை பற்றி கவலைப்படாதீர்கள். நீங்கள் அனுபவிக்கும் துன்பத்தை பிறரிடம் சொல்லாமல் இருக்க முடியாதுதான். ஆனால் அதை மனிதர்களிடம் சொல்வதை விட கடவுளிடம் சொல்வதுதான் உங்களுக்கு மன நிம்மதியை தரும்.
கிடைக்காத இடங்களில் அன்பை வெளிக்காட்டாதே. இல்லை என்றால் அடி வாங்கிக் கொண்டே இருப்பாய் உன் வாழ்வின் இறுதி வரை. நீங்கள் சுயநலமாகவே வாழ்ந்து விடுங்கள், அதில் தவறேதும் இல்லை. மற்றவர்களுக்காக வாழ்ந்தால் நீங்கள் நல்லவர் என்ற பெயரை அடையலாம் என்று நினைக்காதீர்கள். எல்லோரும் உங்களை பயன்படுத்தி கொள்ளத்தான் பார்ப்பார்கள். உங்களை பயன்படுத்தி கொள்கிறவர்கள் பாதியிலேயே உங்களை விட்டு விலகியும் சென்று விடுவார்கள். நீங்கள் நல்லவர் என்று பட்டம் கொடுக்க மற்றவர்கள் ஒன்றும் அவ்வளவு நல்லவர்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய உலகில் சரியாய் இருப்பவன் சங்கடத்தை அனுபவிக்கிறான், நரியாய் இருப்பவன் தான் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான். அழகான வாழ்க்கை என்பது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்பதில் இல்லை, உன்னால் மற்றவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதில்தான் இருக்கிறது. இந்த உலகில் பெரும்பாலும் யாரும் உண்மையானவர்கள் இல்லை. உன்னை பெற்ற தாய் தந்தையரை தவிர நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களே உங்களை அதிகமாக காயப்படுத்துவார்கள். பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவே இந்த மனிதர்களுக்குள்ளே எத்தனை போராட்டங்கள்! நான் தான் பெரியவன், நான் தான் பணக்காரன், நான் தான் உயர்ந்தவன் என்று. ஒரே நாளில் இருந்த இடமும் மறந்து போகும், வாழ்ந்த தடமும் அழிந்து போகும் என்பதை மனதில் வைத்து உங்களோடு இருக்கும் எல்லோரையும் அன்பாக அரவணைத்துச் செல்லுங்கள். நம்மை விரும்பியவர்களை நாம் அளவைப்போம், நாம் விரும்பியவர்கள் நம்மை அளவைப்பார்கள். நாம் ஆசைப்படும் போது நாம் ஆசைப்பட்டது கிடைக்காது, அது கிடைக்கும்போது நமக்கு அந்த ஆசையே இருக்காது. இதுதான் வாழ்க்கையின் விளையாட்டு. புதிதாக யாரிடமும் பேசி பழகாதீர்கள். யாருடைய குணம் எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ பழகிக்கொள்ளுங்கள். கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும், பழகிக்கொண்டால் பிறகு யாரையும் நம்ப மாட்டீர்கள். நாம் எத்தனை பேரிடம் பழகினோம் என்பதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அத்தனை பேரில் ஒரே ஒருவர் மட்டும் உன் குணத்தையும் மனதையும் புரிந்து கொண்டு உன்னிடம் உண்மையாய் உயிராய் இருப்பதில் இருக்கிறது உண்மையான நட்பும் உன்னதமான அன்பும். வாழ்க்கையில் நம்மை புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்தி கொண்டே இருக்கும் சிலருக்கு நம்மை பற்றி எல்லாவற்றையும் விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடமிருந்து விலகி இருப்பதே மேலானது. ஆகாயத்தில் சென்று மறைந்து கொண்டாலும், நடுக்கடலுக்கு சென்று தனித்திருந்தாலும், மலையின் இடுக்கில் சென்று தலைமறைவானாலும், இந்த பிரபஞ்சத்தில் வேறு எங்கு சென்று ஒளிந்து கொண்டாலும் தீய செயலை செய்பவர்கள் அதன் விளைவில் இருந்து தப்பவே முடியாது. யாரோடு வாழ வேண்டும் என்று நினைத்து கனவுகளை வளர்த்து கொண்டிருந்தோமோ, இன்று அவர்களைத்தான் யாரோ ஒருவரைப் போல கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. வேண்டாம் என்று முடிவெடுத்த பிறகும் சேர்ந்து வாழ சில காரணங்கள் இருந்தாலும் பிரிந்து செல்ல பல ஆயிரம் காரணங்கள் உருவாக்கப்படுகிறது. நான் ஒன்றும் எதையும் பெரிதாய் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்பவர்கள் எல்லாம் பல வழிகளை கடந்து பக்குவப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். நாம் நம்மை போல் வாழ்வதற்கு அதிக பணம் தேவைப்படுவதில்லை. நாம் அடுத்தவர்களைப் போல வாழ்வதற்குத்தான் அதிகமான பணம் தேவைப்படுகிறது. எப்போதும் உற்சாகமாக இருக்க பழகிக்கொள். உற்சாகமாக இருந்தால் கடினமாக தோன்றும் வேலைகளை கூட எளிதாக செய்து முடித்துவிட முடியும். பல போராட்டங்கள் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை. நீ எதிர்கொள்ளும் போராட்டத்தை தவிர்ப்பதை விட துணிவுடனும் சரியான திட்டத்துடனும் அதை எதிர்கொள்வதே வாழ்க்கையை வெற்றி கொள்வதற்கு சரியான வழி. வெற்றி பெறும் வரை போராடிக்கொண்டே இரு. வெற்றி பெற்றவனை தான் இந்த உலகம் கொண்டாடும். தோற்றுப்போனவனை இந்த உலகம் திரும்பி கூட பார்க்காது. தூக்கி எறியப்படும் போதுதான் புரிந்து கொள்ள முடிகிறது மற்றவர்கள் மனதில் நாம் எந்த இடத்தில் இருந்திருக்கிறோம் என்பது. நம்மை தெரிந்தே காயப்படுத்துவதும் அதை ஏதும் தெரியாதது போல் நியாயப்படுத்துவதும் சில உண்மையற்ற உறவுகள் செய்யும் உணர்வில்லாத எண்ணங்களின் வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தவறேதும் செய்யாமல் உங்கள் தன்மானத்தை சீண்டி பார்க்கும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள், தவறே இல்லை. கோபம் எதையும் பெற்றுத்தராது. பொறுமையாக இருந்தால் கோபத்தால் சாதித்ததை விட அதிகம் சாதிக்கலாம். உங்களுக்குள் 1000 குறைகளும் கஷ்டங்களும் இருந்தாலும் உங்களுடைய இயல்பான குணங்களை யாருக்காகவும் தூக்கி போடாதீர்கள். அந்த குணங்கள் கடவுள் உங்களுக்கு பரிசாக கொடுத்தது. இன்று உங்களோடு இனிக்க இனிக்க பேசிவிட்டு நாளைக்கே உங்களுடைய குணங்களை குறை சொல்லி பிரிந்து செல்வார்கள். கவனமாக இருங்கள், இல்லையேல் கண்ணீரோடு கலங்கி நிற்க வேண்டி வரும். நம் மனதுக்கு நெருக்கமான சிலரின் சில ரகசியங்கள் நமக்கு தெரியாமல் இருப்பதே நல்லதுதான். அது தெரிய வரும் தருணம் நம் நிம்மதி நம்மை விட்டு போய்விடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
பொய்யானவைகள் நிலைப்பதில்லை. எனவே விலகிச் செல்லும் உறவுகளை பற்றி கவலைப்படாதீர்கள். இன்னும் அதிகமாக காயப்படாமல் மீண்டுவிட்டோம் என்று மகிழ்ச்சி கொள்ளுங்கள். உங்களை பற்றிய இரகசியங்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உங்கள் இரகசியங்களை அடுத்தவர் மனதில் புதைத்து வைத்தால் அது பல கிளைகளோடு முளைத்து வெளியே வரும் என்பதை நினைவில் வையுங்கள். விளக்கம் கொடுக்க முடியாத இடத்தில் விலகிப் போவது தவறே இல்லை. அவர்களுக்கு எவ்வளவுதான் விளக்கம் சொன்னாலும் புரிய போவதும் இல்லை. அன்பு இல்லாத இடங்களில் நீங்கள் செய்யும் அனைத்துமே குறைகளாகத்தான் தெரியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தவர்களின் விருப்பத்தை உன்னால் பூர்த்தி செய்யவே முடியாது. அடுத்தவர்கள் விரும்பியபடிதான் நீ பேச வேண்டும் என்றால் பொய்தான் பேச வேண்டும். அடுத்தவர்களின் விருப்பத்திற்காக நடக்க வேண்டும் என்றால் நீ நடிக்கத்தான் வேண்டும். செருப்பு தேய தேய உழைத்தாலும் அது வாசல் வரைதான். இங்கு சில மனிதர்கள் சிலரை பயன்படுத்தி கொள்ளும் விதமும் அப்படித்தான். தரிசு நிலத்தில் விதைக்கப்படுகின்ற விதையும் உன் அருமை தெரியாதவர்கள் மீது நீ செலுத்துகின்ற அன்பும் எந்த பயனும் தராது. இழப்பையும் வழிகளையும் தான் உன் வாழ்க்கை முழுக்க நிரப்பிவிட்டு செல்லும். விலகிய இடத்திலும் தள்ளிவிட்ட இடத்திலும் உங்களை ஒதுக்கிய இடத்திலும் நீங்கள் விலகி வெளியில் வராத வரை அவமானம் என்ற வலைக்குள் நீங்கள் விழுந்தேதான் கிடப்பீர்கள். உன்னை சுற்றி இருப்பவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. ஏனெனில் உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது. எல்லா மனிதர்களிடத்திலும் வெளியில் தெரியாத ஒரு முகமூடி உள்ளது. அதை அவர்கள் தேவைப்படும் இடங்களில் மாட்டிக்கொள்கிறார்கள். அவர்களின் தேவை முடிந்ததும் மறைத்து வைத்துக் கொள்கிறார்கள். மற்றவர்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தால்தான் உனக்கு நல்லவன் என்ற பெயர் கிடைக்கும் என்றால் அந்த நல்ல பெயர் உனக்கு ஒருபோதும் தேவையில்லை. உனக்கு நீ நல்லவனாய் இருந்தால் போதும். மற்றவர்களுக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் அது உன் தவறு அல்ல, அவர்களின் பார்வையில்தான் தவறு என்பதை புரிந்து கொள். நன்மை செய்தே பழக்கப்பட்டவர்கள் தீமை செய்ய நினைத்தாலும் அவர்களால் அதை செய்ய முடியாது. மகிழ்ச்சி இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ வாழும் இடத்தில் மகிழ்ச்சியை உருவாக்கு. உன் வாழ்க்கை நிறைவானதாக இருக்கும். பிறர் காயங்களை எளிதில் கடக்கும் நாம் நம் காயங்களை கடப்பது மட்டும் கடினமாகி விடுகிறது. வெளிக்காயங்களை தாங்கிக் கொள்ளும் நம் மனதால் நம் மனதுக்குள் ஏற்படும் காயங்களை மட்டும் தாங்கிக் கொள்ளவே முடிவதில்லை. பல சந்தர்ப்பங்களில் சிலர் உன்னை முட்டாளாக்கலாம். ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் யாரும் உன்னை முடவனாக்கி விடாமல் பார்த்துக்கொள். சிறப்பான பதில்களை விட சிந்திக்க வைக்கும் கேள்விகளே நமக்கு சில மனிதர்களை புரிந்து கொள்ளும் அறிவையும் அனுபவத்தையும் தருகிறது. நம் கண்கள் சரியாக இருந்தால் இந்த உலகத்தையே நமக்கு பிடிக்கும். நம் நாக்கு சரியாக இருந்தால் இந்த உலகத்துக்கே நம்மை பிடிக்கும். யாரிடமும் காயப்படாத வரை நம் மனம் அழகானதுதான். யாருடைய மனதையும் காயப்படுத்தாத வரை நம் சிரிப்பும் அழகானதுதான். உன் கோபத்தை தூண்டி உன்னை கொந்தளிக்கச் செய்து பேசக்கூடாத வார்த்தைகளை பேச வைத்து உன்னையே குற்றவாளியாக்க வேண்டும் என்று நினைக்கும் உறவுகளுக்கு நீ கொடுக்க வேண்டிய ஒரே தண்டனை மௌனம் மட்டுமே. பக்குவப்பட்ட மனமும் மரத்துப்போன மனமும் தேவையற்ற எந்த உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுப்பதில்லை. வாழ்க்கையில் இரக்க குணம் வேண்டும்தான். ஆனால் எதுவும் ஒரு அளவோடுதான் இருக்க வேண்டும். அளவுக்கு மீறி இறக்கப்பட்டால் ஏமாற்றங்களும் காயங்களும் தான் மிஞ்சும். சிலரது மௌனங்கள் சொற்கள் இல்லாத வார்த்தைகள் மட்டுமல்ல, அது வெளிவராத கண்ணீர் துளிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தூய்மையான அன்பின் வெளிப்பாடுதான் நட்பு. நீங்கள் ஒரு பூவை நேசித்தால் அதை பறிக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் நீங்கள் அதை பறித்தால் அது இறந்துவிடும். உங்களுக்கு அதன் மீதான ஆசையும் முடிந்துவிடும். எனவே நீங்கள் ஒரு பூவை நேசித்தால் அதை அப்படியே விட்டுவிடுங்கள். அன்பு மிகுந்தவர் பேசும் மொழியில் மௌனம் கலந்திருக்கும். அறிவு மிகுந்தவர் பேசும் வழியிலும் மௌனம் கலந்திருக்கும். பேசுவது ஒரு திறமை என்றால் பேசாமல் மௌனமாக இருப்பது அதைவிட பெரிய திறமை. பெரும்பாலான மனிதர்கள் அனுபவிக்கும் மன உளைச்சல்கள் தன்னை பற்றி யோசிப்பதை விட பிறரை பற்றி யோசிப்பதால் தான் ஏற்படுகிறது என்பதே உண்மை. எந்த உறவும் முடிந்தது என்று முற்றுப்புள்ளி வைத்து விடாதீர்கள். சூழ்நிலைகள் மாறும்போது எந்த உறவும் புதுப்பிக்கப்படலாம். யார் உண்மையான உறவு என்று தெரிந்து கொள்ள பணம் இல்லாத ஏழையாக சில நாட்கள் வாழ்ந்து பார். அப்போது தெரியும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்று. நம்மை அதிகமாக நேசிப்பவர்களுக்கு மட்டும்தான் நம் வார்த்தைகளை தாண்டி நம் மௌனத்தில் இருக்கும் ஆழமான அர்த்தங்களையும் புரிந்து கொள்ள முடியும்.
சிலரின் மௌனம் பார்வைகளுக்கு திமிர் போல தெரியும், ஆனால் அவை வெளியில் சொல்ல முடியாத வலிகளின் வெளிப்பாடு என்பதுதான் உண்மை. யாருக்காகவும் எதற்காகவும் கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நமக்காக யாரும் ஒருபோதும் கவலைப்படுவதே இல்லை. நம்மை சுற்றி எது நடந்தாலும் மகிழ்ச்சியுடன் கடந்து செல்லுங்கள். அதுதான் எல்லோருக்குமே நல்லது. நீ சந்திப்பது தோல்வியாக இருந்தாலும் நீ நம்பிக்கையோடு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றியின் படிகள்தான். முடிவெடுக்கும் திறமையை வளர்த்துக்கொள். நீ எடுக்கின்ற சரியான முடிவுகள்தான் உனக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உன் வாய்ப்புகளை வெற்றியாகவும் மாற்றிக் கொடுக்கும். நீ செய்கின்ற செயல்கள் சரியானதாக இருந்தும் எதிர்ப்புகள் வருகிறது என்றால் அதுதான் நீ அடையப்போகும் மிகப்பெரிய வெற்றிக்கான அடையாளம். சில தருணங்களில் பொறுமையாக காத்திருக்கவும் பழகிக்கொள். நம்பிக்கையுடன் காத்திருப்பவனுக்குத்தான் காலம் சரியான தருணத்தில் வெற்றிக்கான கதவை திறந்து விடுகிறது. தவறுகளை திருத்திக்கொள். சிறிய தவறாக இருந்தாலும் உடனடியாக திருத்திக் கொள்ளாவிட்டால் அது வளர்ந்து உனக்கே மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும். மாற்றங்களை ஏற்றுக்கொள். ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் தொடக்கம் என்பதை புரிந்துகொள்.